நம்ம question of the day sessionல Ohm's law பத்தின ஒரு question தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சூப்பரான question, graphs அதுக்கப்புறம் tabular columns எல்லாம் வச்சு சூப்பரா இருக்க போகுது பசங்களா. Let's get started. Study the VI graph for a resistor as shown in the figure and prepare a table showing the values of current. Okay, current வந்து amperesல சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. corresponding to 4 voltage values. Okay, so 4 voltage valueக்கு 4 current value இருக்கிற மாதிரி first ஒரு table form பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? so என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு graph ஒன்று கொடுத்துருக்காங்க. graph என்ன graph? V and I இருக்கிற மாதிரி ஒரு graph ஒன்று கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பசங்களா? to find. so to find பார்த்தீங்கன்னா நம்ம first tabular column எழுதணும். ஓகே, ஸோ டேபுலர் காலம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார் V is equal to 10. அப்போ கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ஃபார் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். ஓகேவா? வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்டா இருக்கிறதுக்கு கரண்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 2. மூணாவது, how we can determine the resistance of the resistor from this graph. அப்போ இதிலிருந்து ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்படியே லைனாக ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வருவோமா பசங்களா? அப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் பசங்களா. வெரி சிம்பிள். எப்போவுமே ஓம்ஸ் லா அப்படிங்கிறதுக்கு டைரக்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is directly proportional to I. ரைட்? ஸோ V வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். I டிக்ரீஸ் ஆச்சுன்னா Vயும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை தூக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்மளோட ஓம்ஸ் என்ன பண்ணாரு? R அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்தார். ஓகேவா? அந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கொடுத்தார். அப்போ இந்த ஆரை எங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஆரோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? V/I. அப்போ எங்கேயெல்லாம் V இருக்கோ V எடுத்து அதுக்கு ஈக்குவலான கரண்ட் எடுத்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு R கிடைச்சிடும். கிளியர் தானே பசங்களா? அண்ட் இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் பசங்களா? ஓமிக் கண்டக்டர். யாரெல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான் இது நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கும், இல்லாட்டி பாசிபிளாக இருக்காது. அப்போ ரெண்டுமே ஒருத்தரோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிராஃப் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். கிராஃப் என்ன கிடைக்கும் பசங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். y ஆக்சிஸில் வோல்டேஜ் இருக்குது, v ஆக்சிஸ் x ஆக்சிஸில் கரண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் என்ன ஆயிருக்கு? ஒரு ஆங்கிளில் வளைஞ்சிருக்கு. ரைட்? ஒரு ஆங்கிளில் வளைஞ்சிருக்கு. அப்போ இதில் சப்போஸ் இது வந்து V1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கே இருந்து நம்ம இப்படி கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணுவோம்ல, கிராஃபில் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே என்ன இருக்கோ அதுதான் I1. ஓகே, அப்போ V1 I1 இப்படி தான் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேபுலர் காலம் மார்க் பண்ணிடலாமா பசங்களா? ஷால் வி மார்க் த டேபுலர் காலம்? எஸ். அப்போ லெட் அஸ் மார்க் த டேபுலர் காலம். ஸோ டேபுலர் காலமில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். டேபுலர் காலமில் நம்ம ஒரு பக்கம் வோல்டேஜ் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் கரண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வோல்டேஜ் யூனிட் எங்கேயுமே மறந்துடாதீங்க பசங்களா, கரண்ட். ஓகேவா? வச்சாச்சு. அப்போ வோல்டேஜ் பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிளில் வளைஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கிறப்ப கரண்ட்டும் ஜீரோவாகத்தான் இருக்குது. அப்போ ஜீரோவாக இருக்கிறப்ப இங்கேயும் ஜீரோவாகத்தான் இருக்குது. கரெக்டாக? ஒன்று ஜீரோவாக இருக்கிறப்ப இன்னொன்றும் ஜீரோவாகத்தான் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே வோல்டேஜ் வந்து 2ஆக இருக்கிறப்ப அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே யார் இருக்கா? 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. அப்போ 2 வோல்ட்டாக இருக்கிறப்ப 1 ஆம்பியர் கரண்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். அடுத்தது வோல்டேஜ் வந்து 4ஆக இருக்கிறப்ப கரண்ட் வந்து நம்மளுக்கு 2ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4ஆக இருக்குது, 2ஆக இருக்குது. அடுத்தது பாருங்கள், 6ஆக இருக்கிறப்ப அதுக்கு கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு பசங்களா? 3ஆக இருந்திருக்கு. ஓகே, எஸ். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 8ஆக இருக்கிறப்ப நம்மளுக்கு 4ஆக இருந்திருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பசங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து 10ஆக இருக்குங்கிறப்ப என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு 10ஆக இருக்குங்கிறப்ப
இது நம்மளுக்கு 5 ஆக இருந்திருக்கும், ரைட்? 5 ஆக இருந்திருக்கும். அப்போ இதுதான் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட டேபுலர் காலம். அப்போ டேபுலர் காலம் வந்துருச்சா? அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். இப்போ இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிடுங்க. முடிஞ்சது இல்லையா? அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டேபுலர் காலம் எழுதியாச்சு. அடுத்தது 10 வோல்ட்டுக்கு கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 10 வோல்ட்டுக்கு கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுதணும். 10க்கு நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட்? 5 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் நம்மளோட கரண்ட். ஸோ 10 வோல்ட்டுக்கு எவ்வளோ கரண்ட் இருக்குது? 5 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் கரண்ட். ஓகேவா? ஸோ இது நம்மளோட செகண்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் தேர்ட் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் இதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வியையும் ஐயையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் கிராஃப்ல எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிராஃப்ல அதுக்கு பேர் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்லோப் எம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இங்கே பாருங்களேன், இது V1, இங்கே V2, இது நம்மளுக்கு I2. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு y ஆக்சிஸில் 2 வேல்யூ, x ஆக்சிஸில் 2 வேல்யூ எடுத்துட்டு இந்த மாதிரி அதை மார்க் பண்ணிக்குவோம். அப்போ மார்க் பண்ணால் இதுதான் உங்களோட ஸ்லோப். இது என்ன மேம் ஸ்லோப்பு? எனக்கு இன்னும் புரியலையே. வெரி சிம்பிள். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்லோப். அப்போ இங்கே y1 என்னது? y அப்படிங்கிறது நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட வோல்டேஜ். அப்போ v2 மைனஸ் v1 டிவைடட் பை i2 மைனஸ் i1 அப்படிங்கிறது தான் நம்ம கரண்ட், நம்மளோட ஸ்லோப். அப்போ அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். எப்போ y ஆக்சிஸில் வோல்டேஜும் x ஆக்சிஸில் கரண்ட்டும் நம்ம மார்க் பண்ணுறப்ப. புரியுதா பசங்களா? கிளியராக இருக்கு இல்லையா? அப்போ இதை ஒரு டைம் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ லெட் அஸ் அப்ளை திஸ் ஓவர் ஹியர். ஸோ தேர்ட் என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு? தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? இதை இப்படி மார்க் பண்ணலாம். எந்த 2 பாயிண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த 2, இங்கே இந்த 2, இதை நான் கனெக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு என்னது? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படின்னு கிடச்சிருக்கும். y2 அப்படிங்கிறது என்னது? இதுதான் y2, இது y1, இது x1, இது x2. ஓகே, அப்போ 8 மைனஸ் 6 டிவைடட் பை 4 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். 8ல் 6 போச்சுன்னா 2. ஸோ 2/1. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 2 விச் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? 2 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2 ஓம்ஸ். இப்போ இந்த 10 வோல்ட்டுக்கு 5 வோல்ட் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போமா? எப்படி மேம் செக் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். எவ்வளோ கரண்ட்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? ஸோ எவ்வளோ கரண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ V இஸ் ஈக்குவல் டு R இன்டூ I. அப்போ I வில் பி ஈக்குவல் டு V பை R. V எத்தனை? 10 வோல்ட்டாக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது பசங்களா? நம்மளுக்கு 2 ஓம்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறப்ப 5. அப்போ 5 ஆம்பியர் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா பசங்களா? கிராஃபை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. அதாவது ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜும் மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ மாற்றி கொடுத்தா ஸ்லோப் என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா 1/R ஆக மாறிடும். அப்போ நார்மலாக நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குதுன்னா இங்கே நம்மளுக்கு 1/2 ஆக இருக்கும், விச் வில் பி 0.5 ஆக இருக்கும். புரியுதா பசங்களா? அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கேற்றாப்புல சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சுது. புரியுது இல்லையா? அப்போ என்ன ஆகிடும்? நம்மளுக்கு x2 மைனஸ் x1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃபில் மாற்றம் வந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ தாட்ஸ் இட் பசங்களா. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணணும் இல்லையா? செக் பண்ணிடலாமா? டேபுலர் காலம் அட் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிட்டோம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்? ஸோ 5 ஆம்பியர் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மறந்துடாமல் யூனிட்ஸ் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுங்க.
ஸோ பசங்களா இன்னைக்கு ஓம்ஸ் லாவோட கிராப்ஸை எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடலில் உங்களை நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குது, உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன் பசங்களா. டேக் கேர் எவ்ரிவன்.